எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஓய்வு நேரத்தை செலவழிப்பது எப்படி அப்படின்றது தான். ஸோ ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து ஓய்வு நேரத்தை செலவழிப்பது எப்படி அப்படின்ட்டு தன்னுடைய நண்பர்களிடம் கேட்குறான். அதுக்கு ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, ஓய்வு நேரத்தை செலவழிக்கிறதுனா கடற்கரைக்கு சென்று வா, ஓய்வு நேரம் செலவழி. இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து தொலைக்காட்சி பாருங்கள், ஓய்வு நேரத்தை செலவழிக்கலாம். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, திரையரங்கு போயிட்டு வா, ஓய்வு நேரத்தை செலவழிக்கலாம். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து புத்தகங்களை படி, ஓய்வு நேரத்தை செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னாலும் அவருக்கு மனசை ஒன்றும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. அப்போ ஒரு ஓய்வு நேர நிபுணர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர்கிட்ட நீங்கள் வந்து நேர நிபுணராச்சு, ஓய்வு நேரத்தை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த நேர நிபுணர் சொல்கிறாரு, அதாவது அவர் மனசில் கற்பனை பண்ணிக்கிறார். யாருன்னா அந்த இளைஞன் கற்பனை பண்ணிக்கிறாரு, ஓய்வு நேரத்தில் வந்து நான் யாருக்காவது உதவி செஞ்சோம்னா அது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஓய்வு நேர நிபுணர் அப்படி சொல்லலை. உன்னுடைய நேரத்தை வந்து மற்றவர்கள் யாரும் தவறாக உபயோகப்படுத்தாதவாறு நேரத்தை உபயோகப்படுத்து, அதுதான் வந்து சரியான நேரமாக கருதப்படும். அப்படி கருதப்பட்டுச்சுன்னா உன்னுடைய நேரம் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் உன்னுடைய நேரத்தை யாரும் தவறுதலாக உபயோகப்படுத்தாத பொழுது அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும். அந்த நேரத்தை நீ நல்ல வழியில் செலவழிக்கிறாய் என்று உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னார். இதுதான் இந்த மைய கருத்து. என்னென்னா, உங்களுடைய நேரத்தை மற்றவர்கள் யாரும் தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த கதையோட கருத்து.